ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மட்டர் புலாவ் செய்ய போகிறோம். அதாவது பச்சை பட்டாணி வச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன். இந்த கரம் மசாலா வந்து நான் வீட்டிலேயே அரைச்சது. அதுக்கு ரெசிபி வேணும்னா டேக் பண்ணுறது பார்த்துக்கோங்க. இது வந்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா, அப்புறம் ரைஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்க பச்சை பட்டாணி. இது வந்து நைட்டே ஊற வச்சுருக்கணும். நான் வந்து மார்னிங் தான் ஊற வச்சேன், அதனால் கொஞ்சம் சரியாக ஊறாமல் இருக்குது. நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நல்லா நெய் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் புலாவ் வந்து நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அது தாளித்ததும் அதோட வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா நெய்லேயே வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பேபிஸ் இருக்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஊற வச்சுருக்கோம்ல அந்த மட்டரை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் வந்து கரம் மசாலா, பிரியாணி பவுட்ரு இதெல்லாம் வந்துட்டு நானே தான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதை வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க அந்த வீடியோ வேணும்னா. நம்ம வீட்டிலே வந்து செய்யும்போது வந்து அந்த பிரியாணி கலரு, ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இருக்கும். பவுட்ரு, அந்த கரம் மசாலா தனியாக, பிரியாணி பவுட்ரு எல்லாமே வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ஊற வச்ச ரைஸை வந்து இதோடு சேர்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்க்கணும். அதாவது தண்ணி வந்து எப்படின்னா 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து புலாவ் வந்து ரொம்ப குழஞ்சிடாமல் கரெக்டாக வரும். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிழிஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு இறக்கி வச்சுட்டா போதும், புலாவ் ரெடி ஆயிரும். பாருங்க, ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு மேலாப்பில் வந்து அந்த புதினா மல்லி தலை வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்போ தான் போடணும், முன்னாடி சேர்க்கக்கூடாது. வதக்கும் போதே இதில் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மேலே போட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மட்டர் புலாவ். சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி தான், நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். யார் வேணால் செஞ்சிடலாம் ஈஸியாக. ரொம்ப ஈஸியான டிஷ், ஆனால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மட்டர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து ராய்த்தா செஞ்சேன். அது வந்து கொஞ்சம் தயிர், கொஞ்சம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக வெள்ளரிக்காய் துண்டு, அப்புறம் தக்காளி பழம், அப்புறம் மல்லித்தலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து செஞ்சு வச்சேன். நல்லா இருந்துச்சு. சைட் டிஷ் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா.